டேய் என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. எப்போ பாரு லேட்டாக வருது, பாரு சரக்குன்னே சுற்றின்னு இருக்கிறது. நான் பார் பக்கம் போய் ஒரு வாரம் ஆயிடுச்சுண்ணா. மேகலை வந்துட்டு போச்சு. அதுதான் சொன்னேன். அந்தாண்டவா டேய் கடையை பார்த்துக்கடா. சரிண்ணா. சொல்றதுக்கு நம்ம இரு. இனி இவருக்கு படம் தான் போட்டு காட்டணும். உனக்கு அவ்வளோ அவசரம்னா பக்கத்துல என்னடா எப்போ பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் அது இதுன்னு அந்த பொண்ணு வந்து புலம்பிட்டு போகுது. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அந்த காமாட்சி பொண்ணு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நான் பழகுறோம். அதான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக எதுக்கு இருக்கணும்? மேகலை மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காது, பார்த்து இருந்துக்க போ. என்னடா காலேஜ் எலெக்ஷன் நிற்கிறியே, எப்படி போய் நிற்குது? கொஞ்சம் டஃப்பாக தான் போயின்னு இருக்குது. எதிரில் எம்எல்ஏ பையன் வேற செல்வாக்காக தான் இருக்கிறான். அதெல்லாம் அச்சு ஓட விடலாம் விட்றா. நியாயமாக நான் தான் ஜெயிக்கணும், பார்ப்போம். அதெல்லாம் ஜெயிச்சிருவேடா. சரி சரி, காலேஜில் எதுவும் லவர்ஸ் உசார் பண்ணியாடா? உஷாரா? அப்படியே உஷார் பண்ணாலும் உன் கண்ணில் மட்டும் சத்தியமா காட்ட மாட்டேன்பா. அடப்பா ஏன் கண்ணில் காட்ட மாட்டியாடா? நடவடிக்கை அப்படி இருக்குதுண்ணா. சாவுடா சாவுடா நான் சாவு சாவு. வாண்ணா, நான் இந்த கேம் முடிச்சுட்டு வந்துடுறேண்ணா. எப்ப பாரு உட்காந்து பப்ஜி விளையாடுகிற. பொறுக்கி நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஸ்கோப் பண்ணிக்குது. எல்லாம் ஆம்பளை அந்த நேருக்கு நேருக்கு சொன்னோம்ல. சை பொட்டி ஆயிட்டேன். துர்கா, சோறு எடுத்து வை. எனக்கு ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் கேட்டிருந்தேனே. அங்க ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன் பாரு. அதே எடுத்து போட்டு சாப்பிட சொல்லு. நீ ஏன் எடுத்து போட்டுக்க. நான் கரண்ட் பில் காலையிலே கட்டு வந்துட்டேன். மீன் வாங்கின காசு போக மிச்சம் 150 ரூபா சில்லற சாமி படத்தாண்ட வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஏன் என்னாண்ட சொல்ற? தம்பி காலேஜ் போறான்ல, அவனாண்ட சொல்லு. காலேஜ் போனா லைஃப் புரிஞ்சிருமா? ஒன்னாண்ட என் அக்கௌண்ட் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என் மேட்ரு. சேகர் அண்ணா வந்துட்டு போச்சு. ஒன்னாண்ட ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு. கடையாண்டு போய் பேசிக்கண்ணே. இல்ல வீட்டுல வந்து காலையில ஒன்னு பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி. ஏறுமாடு, உனக்கு தான் நான் வீட்டுல சாப்பாடு பண்ணி வச்சிருந்தேன்ல, எனக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாடு நீ சாப்பிடுற? ஏய், என்ன உன்னோட ரச்சியா போச்சு? இந்தா எத்துக்க. நீயே துண்ணு. ஏய், கடல இருந்தானே வர, துண்டு வர வேண்டியதானே? இல்லண்ணா, இப்பதான் நான் தோணுச்சு. இப்பெல்லாம் உனக்கு அப்படிதான் தோணுது. காலைல இருக்குடி உனக்கு. காலைல என்ன இருக்குது? ஒண்ணுல நீ சாப்பிடு. வீட்டுல சமைச்சு வச்சா என்ன பண்ணிக்குது பாரு. எனக்கு தானே அண்ணா ஆசையா எடுத்துன்னு வந்துச்சு. நீ சமைச்சதை திங்கிறதுக்கு கடை சோற தேவல. நீ கழுற கழுட்டுக்கு உனக்கு நான் பண்ற சாப்பாடு போதும். நாடா உனக்கு ஒரு சிரிப்பு. சேகர் அண்ணா வெளில வெயிட் பண்ணிருக்குது. டேய், நேரத்துக்கு கிளம்பி காலேஜுக்கு போடா. சரிண்ணா. எப்படி தூங்கின்னு இருக்கான் பாரு. அது என்னைக்கு நேரத்தோட எழுந்துக்குது, அதை பார்த்தா போயிது விடியாது. நீ போனா. வானா. ஏய் எருமை, ஏன் அங்கேயே நின்னுக்கிற? உள்ள வர வேண்டியதானே? இல்லை இருக்கட்டும்ப்பா. நான்ட ஒரு மேட்ரு பேசணும். சொல்லுண்ணா. முத்துவேலுங்க தூங்கின்னு இருக்கான். நேற்று பாரில் ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு. துரண்ணை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துட்டா நல்லது. உள்ள என்னென்ன பேசுவாங்க? வழக்கம் போல தான். சேது அண்ணன் வந்து நிற்பான். அண்ணன் ஒரு கொட்டு கொட்டி அனுப்புவார். பாராயா என்ன மேட்ரு? துரண்ணனை பார்க்கணும். அண்ணா ஒரு மீட்டிங்கில் இருக்கிறாரு, இப்படி வரமா இல்லை? சரிண்ணா. அப்புறம் பேசுவோண்டா. இனி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே தவிர உங்க ஆளுங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லையே. தொழில் ரீதியா நிறைய விஷயங்கள்ல தலையிடல் நிறைய இருக்கு.